என்ன தம்பி? அம்மா, அண்ணன் தான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்டா வந்திருக்கான். அம்மா, தம்பி கூட பாட்டுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காம்மா. பாட்டுல மட்டும்தான் நீ எனக்காக பண்ண தாலாட்டு இருக்கே அத பாடி ஃபர்ஸ்டா வந்துட்டேன். ஆனா அண்ணன் ஆல் ரவுண்டர். இத பாருமா. ரொம்ப நல்லா இருக்குப்பா கப்பு. இப்படியே ஒவ்வொரு கிளாஸ்லயும் நல்லா படிச்சு நிறைய பரிசு வாங்கி பெரிய பட்டதாரி ஆகணும். இந்த தாய் உங்களுக்கு பயிர் நிறைய சோறு போடல, குறைஞ்சது கட்டிக்கிறதுக்கு நல்ல துணி கூட கொடுக்கல. ஆனா என்னால கொடுக்க முடிஞ்சது இந்த படிப்பு தான். ரெண்டும்டி சுத்த தண்டா. எதுக்கடி படிப்பு? நாக்கு வலிக்கிறதுக்கா? என் பிள்ளைங்க ஆம்பளைங்கடி. ஒருத்தனை கல்லுக்கடையிலையும் ஒருத்தனை கருவாட்டு கடையிலையும் சேர்த்துட்டேன்னா பொழைச்சுக்குவானுங்க. பெரியவனுக்கு ஆயிட்டா இவனுங்களை கட்டிக்கிறவங்கிட்ட வரதட்சணையை வாங்கிக்கிட்டு ஒருத்தன் கள்ளுக்கடை ஒருத்தன் கருவாட்டு கடை வச்சுக்கிட்டு பெரிய பணக்காரன் ஆயிடுவானுங்கடி. கழுதப்பயமா சும்மானுங்க. பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு என்ன வார்த்தை பேசுறீங்க? நீங்க கெட்டது போதாதுன்னு அவங்களும் கெட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? நான் எதனால கெட்டு போனேன்? உங்க அப்பன் தர்றேன்னு சொன்ன வரதட்சணையை தரல. தர்றியா சாகுறியான்னு கேட்டா நான் செத்து போறேன்னு செத்தே போயிட்டான். கொண்டாடி கொண்டா. மயானத்துக்கு போய் வரதட்சணையை வாங்கிட்டு வந்தீங்கன்னா நான் உண்மையிலேயே நல்லவனாயிடுறேன். உங்களுக்கு பணம் கொடுக்கணுங்கிற பயத்துல கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டாரு எங்க அப்பா. செத்து போனவரை பத்தி பேசுறது நல்லது இல்லைங்க. உன் அப்பனை சொன்னதுமே கோவம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. உன் அப்பனை ஒன்னும் சொல்லல. ஒரு பாட்டிலுக்கு வெட்டு. எங்கிட்ட இல்லைங்க, யாரும் தரல. பின்ன ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு தச்சுக்கிட்டு இருக்கிற ஊர்ல இருக்கிற துணியெல்லாம் அதுல சேர்த்து வச்சிருப்பியேன்னு அந்த பணமெல்லாம் எங்க பாருங்க, அதுக்கு குழந்தைங்களை படிக்க வச்சிட்டு இருக்கேன். நான் பட்ட கஷ்டத்தின் பலனா எத்தனை பரிசுகளை வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க. அப்பா கொண்டா. இந்த கள்ளுக்கடை பயலுக்கும் இந்த கருவாட்டு கடை பயலுக்கு பரிசுகளா? சபாஸ். டேய் கண்ணா, இது வெள்ளிதானா? இல்லப்பா, வெள்ளி பூச்சி. பூச்சா? பின்ன என்னடி எதுக்கு எடுத்தாலும் ஓன்னு பீத்திக்கிட்டு இருக்கிறீங்க? பரவாயில்ல, இதை வித்துட்டா இன்னைக்கு சாராயத்துக்கு சரியா போகும். என்னங்க என்னங்க தனியாயும்? நீங்க குடிக்கிறதுக்கா இதெல்லாம் விக்கணுமா? இதனடி வம்பு. உன் அப்பன் வரதட்சணை கொடுக்கல, நீ கூலி பணம் கொடுக்கல, உன் பிள்ளைங்க கப்புகளை வித்தாவது கப்புன்னு குடிச்சு குப்புன்னு யாரும் போனி. அம்மா, அம்மா, எங்கேயாவது அடிபட்டுதாமா? இல்லப்பா, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னால இருந்து எனக்கு அடிபட்டு பழக்கமா போயிடுச்சு. அண்ணி, ஜாக்கெட் எல்லாம் தச்சிட்டீங்களா? இந்தாங்க பணம். ரத்தன மாதிரி பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கீங்க. அதிர்ஷ்டக்காரி அண்ணி. வரேன். அதிர்ஷ்டம் எனக்கு இல்லடா, உங்களுக்கு. சமயத்துல பணம் கொண்டு வந்தா ராக்கம்மா போய் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுங்க. அம்மா, இந்த வருஷம் நான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்டா இருக்கிறதுனால எனக்கு ஸ்கூல் ஃபீஸ், புத்தக செலவு எல்லாமே ஸ்கூல்ல அவங்களே கொடுக்குறாங்கம்மா. இந்த வருஷம் எனக்காக எதுவும் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நிஜமாவா மகனே? ஆமாம்மா. என் தங்கமே, உன் படிப்புக்காக எனக்கு சிரமம் கொடுக்காம உன் புத்திசாலித்தனத்தால நீயே படிக்கிறியா? ஐயா, சிரமப்படுறதுக்கு இதுல என்னமா இருக்கு? எங்களுக்காக நீங்க எத்தனையோ நாள் சோத்த கூட சாப்பிடாம பச்சை தண்ணியே குடிச்சு காலம் கடத்தினீங்களேம்மா. ஆமாம்மா, எங்க பசிய போக்குறதுக்கும் அப்பா குடிக்கிறதுக்கும் கஷ்டப்பட்ட. நீ சரியா சாப்பிடல. இன்னைக்கு அரிசி வாங்கி வந்து சமையல் செய்யுமா, எங்க கையாலேயே உனக்கு ஊட்டி விடுறோம். போதும் கண்ணே, போதும். என் கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஆறுதல் சொல்ற பிள்ளைங்களா நீங்க இருக்கீங்க. என் பயிர் குழந்துடுச்சு. அம்மா, கடவுள் ஏமா இவ்வளவு நேரத்துல இருக்காரு? மனுஷங்க எண்ணமெல்லாம் உயர்ந்து இருக்கணுங்கிறதுக்காகத்தான் கடவுள் உயர்ந்த இடத்துல இருந்து காட்சி அளிக்கிறாரு. நாம கஷ்டப்பட்டு படியேறி பகவானை பார்த்தா நம்ம துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடும். அப்படின்னா நான் ஒவ்வொரு தீபாவளிக்கு முருகன் கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்றேம்மா. அம்மா, நான் கூட எவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்தாலும் என்ன வேலை இருந்தாலும் ஒவ்வொரு தீபாவளிக்கும் தவறாம இங்க வந்து சாமி கும்பிடுவேன்னு எனக்கு வாக்கு கொடுங்க. ஆகட்டுமா, தவறாம வரமா? நான் கூட வரேன்மா. தாயே, தர்மம் போடுங்க, புண்ணியம் வரி புண்ணியமா இருக்கும். தம்பி, இந்த 50 காசு அவர் கொடு. ஏம்மா போடணும்? ஏழைங்களுக்கு தர்மம் செஞ்சா கடவுள் நமக்கு உதவி செய்வாரு. அப்ப நாம தர்மம் செஞ்சது கடவுளுக்கும் தெரியணும் இல்ல? என்னடா எழுதிட்டு இருக்க?
இந்த படி மேல என் பேர் எழுதுறம்மா. ராகவன் தர்மம் 50 காசுன்னு எழுதிருக்கேன். சரியான ஆள்டா நீ. வா, கதவை திறந்து போட்டு வச்சுட்டு எங்க போயிட்டாரு? என்னங்க? அம்மா, தையல் மிஷினை காணோம். எங்க போயிடுச்சு? ரெக்க முளைச்சி சொர்க்கத்துக்கு பறந்து போயிடுச்சு. குடிக்க பணம் கிட்ட கிடையாதுன்னு சொன்னல, அதனால மிஷினை வித்துட்டேன். மிஷினே வித்துட்டீங்களா? என்ன சொல்றீங்க? உண்மையே சொல்லிட்டு இருக்கேன்டி. பண்டிகை நாள்ல போய் சொல்லுவேன்னா, எனக்கு இஷ்டமானதை வாங்கணும்னா உனக்கு இஷ்டமான விக்கிறது தானே வழி. அதனால மிஷினை வித்துட்டேன். என்ன வேலை செஞ்சுட்டீங்க? சோறு போடுற தையல் மிஷினை வித்துட்டீங்களா? சோறு போடாத தையல் மிஷின் தொலைதான் போடும். கோல்கொண்டாவே, வித்த பணத்தை வச்சு கள்ளுக்கடை பழைய பாக்கியெல்லாம் தீர்த்துட்டேன்டி. ஒரு 6 மாசம் வரை இது எனக்கு கடன் தருவான். கோல்கொண்டா, சத்தியமா இது உன் பொருள் எதையும் விற்க மாட்டேன். கவலைப்படாத. இவ்வளவு மோசமான உங்களை கடவுள் ஏன் தான் படிச்சானோ? அவனும் மோசமானவன் தாண்டி. ஏன்னா அவனும் ஆம்பளை தானே. அதனாலதான் என்ன இப்படி பொறுக்கி ஆகிட்டான். நீங்க குடிக்கணுங்கிறதுக்காக எங்களை சாகடிக்கிறீங்க. இவ்வளவு கேவலமான வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா? மருமகனை ஏமாத்தின அப்பனுக்கு பிறந்தவனி, வெக்கப்பட வேண்டியவனி, எனக்கு வெக்கம் இல்லைங்கிறியா? என்ன ஏண்டி கோல்கொண்டா, நீ இன்னும் தூங்கலையா? உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். புள்ளை எங்க? ஏதோ இங்க இருக்கானே. இவன் இல்ல, நான் பெரியவனை சொல்றேன். உங்க கூட தானே வந்தான். எங்க அவன்? அவன் என் கூட தான் வந்தான். எங்க போனானோ? உங்க வளர்ல மூட்டை கட்டி வச்சு ஒழுங்கா பதில் சொல்லுங்க. அவன் சோறு கூட திங்காம உங்க கூட தானே வந்தான். அவனுக்கு சோறு போடாம நான் எப்படி தூங்குவேன்? அப்ப ஜென்மத்துல நீ தூங்க மாட்டேன் என் கோல்கொண்டா. உன் பெரிய மகன் உன் கண்ணுல படமாட்டான். என்ன சொல்றீங்க? என் பிள்ளைக்கு என்னாச்சு? எதுவும் ஆகல. அவன் ரொம்ப பெரிய பணக்காரன் ஆகணும்னு பொழைக்கிற வழியை காட்டிட்டு வந்திருக்கான். எனக்கு சோத்த போட விஷயத்தை அப்புறமா சொல்றேன். முதல்ல என் பிள்ளை எங்க இருக்கான்னு சொல்லுங்க. 500 ரூபாய்க்கு வித்துட்டேன். அட அதிர்ஷ்டம் இருந்தா 5 கோடி ரூபாய் சம்பாதிப்பான். சந்தோஷப்படுறீ கோல்கொண்டாவ. என் பிள்ளைய வித்துட்டீங்களா? ஆமா. டேய் ராட்சசா, உன் ரத்தத்தை குடிப்பேன்டா. எங்கடா என் புள்ள? நீ குடிக்கிறதுக்காக நான் பெத்த புள்ள வித்துட்டியா? அவனை விக்க உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? உன் ரத்தத்தை ஏண்டி நீ என் உயிரை எடுப்பியா? உதவாக்கிற பிள்ளைகளை பெத்துட்டு அவங்கள வளர்க்கிறேன்னு சொல்லி என்ன பட்டினி போட்டிருக்க. அவனை வித்துட்டேன்னு இவ்வளவு கோபம் வருதா உனக்கு?